அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை சொல்வதுடன் பலமான வணக்கத்தையும் உங்களை அறிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவகுரு அவருடைய தான் எல்லா பேருக்கும் சுபங்களும் சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவர். சூரியன்ட்டு வாங்கி சந்தை வாங்கி சந்திரன்ட்டு வாங்கி எல்லாருக்கும் யார் இவர் என்று இல்லாமல் அத்தனை பேருக்கு வாழ்வாதாரங்கள் அளிக்கூடியவர், வகை தொகை செய்கிறவர். ஆரோக்கியம், அறிவு, தெளிவு, வித்தை என்னென்ன உண்டோ அத்தனையும், குழந்தைகள் பேர், திருமண வாக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் வாழ்வதற்கு வேண்டிய வாழ்வாதாரங்களையும் சௌபாக்கியங்களையும் தனத்தையும் செல்வத்தையும் நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்து மகிழ்விக்கிறார். குடும்ப சூழ்நிலையும் அரவணைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் சிறம்பட செயல்பட்டு பகவானிடத்தில் ஈடுபட்டு அனைத்து வாழ்வாளி வாழ்விட்டு அவரிடத்தில் செல்ல வேண்டுவதற்காக தான் பகவான் அத்தனை சுபங்களை படைத்திருக்கிறார். அதற்கு இவர் ஒருவர் தான் பொறுப்பு. குரு, அந்த குரு வக்கர காலத்தில் எவ்வளோ அவதியுற்றார், அந்நிலையிலும் அவர் நமக்கு எந்த அளவுக்கு உயிர்களை பேணி நின்றார் என்பதும், அவர் துணை நின்ற செவ்வாய் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு அவர் துணை நின்றார்னு சொல்வதையும் விளக்கமாக பார்ப்போம். குரு வக்கரம் முடிவடைந்து திருப்பி மகரத்தில் சனியோட கூடி எப்படி செயல்படுகிறார் அதையும் பார்ப்போம். இந்த பதிவில் குருவினுடைய வக்கரகாலம் ஜூன் மாதத்தில் ஆரம்பித்த வக்கரகாலத்தில் எப்படி நிலைமை நமக்கெல்லாம் சரிவு வந்தது, ஃபாயில்டு எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பை கொடுத்தது, என்னமோ நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் சாதிச்சிருக்கோம் சொன்னோமே, இப்போ எங்கே போச்சு? குரு வக்கரமானால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது? அதனால் ஏன் அப்படி ஆகிடுத்து? வேலை ஜீவனத்தில் சீரம் ஆகிடுத்து, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காலியாகிடுத்து, வீட்டில் என்ன நோய் அலைஞ்சிட்டு இருக்காங்க, டாக்டர் கொடுக்கணும் போனோம், டாக்டருக்கு சரியில்லை, அந்த மருந்து சரியில்லை, இது சரியில்லை, கிடைக்கல, சண்டை சச்சரவு, பூசல், அங்கே ஒரு பாதிப்பு, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவலமாக போச்சு. எப்படி? குரு வக்கரவாளர்லாம் இது வரைக்கும் இது மாதிரி இருந்திருக்கா? எவ்வளோ ஒவ்வொரு வருஷத்தில் வரார் குரு. இந்த வருஷத்தில் ஏன் இந்த குரு இப்படி வக்கரான இப்படி ஆகிருக்கு, ஏன் தெரியலையே அப்படின்ட்டு கொலை எல்லாம் இருந்தது. எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு அவருடைய முக்கியமான கிரகமான செவ்வாயோட தொடர்ச்சி தான் அந்த வக்கர காலம் முழுவதும் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், செவ்வாயின் தொடை கொண்டு எப்படி குருவானவர் முருகப்பெருமானை வச்சுன்னு எல்லாத்தையும் வீரபத்மன் வைச்சோன்னா அது மாதிரி தொடை கொண்டு எல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி அமைப்பில் இந்த குருவானவர் அவிடத்திலே இருந்து சதே ஃபுல்லாக இருந்து செவ்வாய் துணை கொண்டு முழு காலம் வரைக்கும் செல்லப்பட்டிருக்கார். அதாவது சனீஸ்வரன் பின்னாடி வக்கரத்தில் நிவர்த்தியார், அது வாசம் இல்லைன்னு சொல்ல, அவர் வீட்டிலே தான் எல்லாம் நடந்திருக்கு. அந்த பார்க்கும்போது அந்த ஆவணி மாதத்தில் குரு பின்னோக்கி மகரத்துக்கு வந்தார். ஆவணி மாதத்தில் வரும்போது 14/9 செப்டம்பர் மாதம் ஆச்சு, இப்போ தான் நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் வர்றார். எங்கே பின்னாடி பின்னோக்கி வந்து மகரத்து வர்றார். மகரத்தில் வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அவிட்டம் வருது, இல்லைன்னு சொல்ல, அவிட்டம் 2ல் வரத்துக்கே ஆவணி மாதம்லாம் வர்றார். ஆவணின்னு அடுத்த மாதம் வரக்கூடிய மாத பிற்பகுதி மாத கடைசியில் 29ஆம் தேதி வர்றார். அப்படி ஒரு நிலையில் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தை இந்த பாதிப்புகள்லேருந்து விலைக்கு வர்றதுக்கு இவ்வளோ காலம் எடுக்கிறதுனா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? காப்பாற்றுறாரா இல்லையா? தெருவில் போய் நிற்கலைன்னா கூட எல்லாத்தையும் காப்பாற்றுறோம். அந்த அளவுக்கு நம்ம பாதிப்பிலேருந்து வெளியில் எத்தனை இருந்தாலும் நமக்கு காப்பாற்றுற அளவுக்கு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறான்னா குருவினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நம்ம குருவை அவமதிச்சிருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு பொறுப்பு கூட இல்லாமல் குருவை கேவலப்படுத்தின்னு இருக்கோமே. ஒரு நன்றி விசுவாசம் நல்லது பொல்லது சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் குரு தயவு இல்லாத பண்ணுவோமா? நம்ம சம்பிரதாய சாஸ்திரம் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே குரு தொடர்பு இல்லாத ஏதாவது இருக்கா? நமக்கு எல்லாம் அந்த குருவினுடைய செயல் நமக்கு எல்லாம் தெரியுமா? நம்மளை காப்பாற்றிக்கிறோமா? இது எல்லாம் தெரியணும் இல்லையா? நமக்கு பகவானுக்கு உள்ள நெருக்கடி இது ஒரு தொடர்பு எப்படி இருக்குன்னா குருவெல்லாம் தெரியுதான் வேணாமா? பாடங்கள் படிப்புகள் வேதங்கள் எல்லாம் சார்ந்தது. வெளிநாட்டு வெள்ளக்காரன் படிப்புன்னா படிப்பு ஜீவனத்துக்கு தான், அந்த வர வேறு ஒன்றுத்துக்கு கிடையாது. அது கூட கொடுத்துதா? எல்லாம் அந்த டாக்டர் படிப்போ இன்ஜினியர் தான் கொடுத்துதா?
நாசமாக போச்சு எல்லாமே. அதனால் நம்ம பாரம்பரிய இயற்கையோடு ஒட்ட அமைப்பு நமக்கு தான். ராமனும் கிருஷ்ணன் இந்த பூமியில் எப்படி குருவான இப்போ அவமதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ்வளோ அமைப்பு. புறக்கணிச்சிங்க, அவமதிச்சிங்க, நெக்லெக்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாடம் நமக்கு லெசன். அந்த அளவுக்கு பாதிப்பிலேருந்து மீள்றதுக்கு அவர் நமக்கு இந்த நிலையிலே நம்மளை அவ்வளோ தாயும் தந்தையுமா எப்படி நம்ம குழந்தைகள் எப்படி நம்மளை உதைச்சாலும் தாய் பத்திரமா அந்த குழந்தை காப்பாற்றி சேர்க்கிறாள் இல்லையா, எப்படி சேர்த்துருக்காரு நீங்கள் பார்க்கத்தான் இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் அமைப்பில் இருக்குது. செவ்வாயினுடைய அமைப்பு சொல்லக்கூடாது, சாரணாரை பெற்றுக்கொண்டு உங்களை தொடர்பு கொண்டு அங்கங்கே அப்பப்போ ஆவணி வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது. வரிசையாக அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கும்பலில் வரிசையாக இருந்திருக்காங்க. கடகத்தில் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தொடர்பு கொண்டார். செவ்வாய் 8ஆம் பாறையில் அங்கே பார்த்தார், அது வேறு விஷயம். தொடர்பு நேரடியாக இதுவே தொடர்பு கொண்டிருக்கார். இப்படி ஒரு அமைப்பு கொடுத்து ஆவணி மாதம் நேரம் தொடர்பு கொண்டிருக்கார். டைரக்ட் செப்டம்பர். இப்படி ஒரு சமயத்தில் எல்லாம் குருவானார் முக்கிய கிரகங்கள் தொடர்பு கொண்டு, அதே சமயத்தில் சாரநாத செவ்வாய் கொடுத்தவரை கடைசி வரை செவ்வாய் தொடர்பு கொண்டு நமக்காக சோறாடி பாராடி சமைச்சு அன்றாட வாழ்க்கையில் எது அவசியமோ அது குறைவுபடாமல் மாசுபடாமல் செஞ்சு கொடுத்துட்டாரா இல்லையா? அதுக்காக நன்றி சொல்லிட்டு இனிமேல் ஒன்று பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எல்லா காலத்துலேயும் சாத்தியமாக நீங்கள் இயங்கக்கூடியவங்க. இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க. எப்போதுமே அப்படி தான் ஒன்றும் வாட்டி இருப்பார், போவார், அவர் வாட்டி சாதுவார், இப்போ ஏதோ பண்ணுவார். இப்படிலாம் இருக்கக்கூடியவருக்கு இப்படி சோதனை வந்துருத்தேன்னு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருப்பீங்க. குடும்பத்தில் சோகங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய அமைப்பு தனுசு ராசி குருவானவர் ஜென்மத்தில் இருந்தால் ஜென்மத்துக்கு ராசி அதிபராக இருந்தாலும் சுகத்துக்கும் அவர் தான் பொறுப்பு எடுத்திருக்கார். அவன் சம்பந்தப்பட்ட கடத்தரம் புதன் சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அது பண்ணிட்டு தான் இருக்கார். சுக்கராச்சாரன் நல்லது செய்கிறார். முக்கியமாக செவ்வாய் உங்கள் முக்கியமான பூர்வ புண்ணாதி செவ்வாயானவர் அயன சேர்த்து போகிறதுக்கு அவர் தான் காரணம். அவர் எப்படி யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணுமோ அப்படியெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கார். இந்த கரெக்டாக ஆடி ஆவணி 3 மாதத்துலையும் பார்த்தோன்னா சிறப்பாக இருக்கும். இந்த வக்கர காலத்து பீரியடில் அவர் வக்கர நிவர்த்தி ஆள வரைக்கும் எந்த அளவுக்கு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெளி வட்டாரத்தை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. வெளி வட்டாரத்தில் கொந்தளிப்பும் கொதிப்பும் அதிகமாக இருக்குது. அரசியல் மாற்றங்கள் பயங்கரமாக தான் இருக்கும். அந்த அமைப்புகளை பார்க்கும்போது மோசமாக தான் இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் திருப்பங்கள்லாம் வதத்தில் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு மாற்றம் வேண்டாமா? அப்படியே 107 வருஷம் அப்படியே மோசமான நிலையில் இப்படியே போயிட்டு இருந்தான்னா பணம் சம்பாதிக்கிற பொருள் இயற்கையில் ஆக்கி அமையலுக்கெல்லாம் ஜீவன்களுக்கு வரணுமா வேண்டாமா? யாருக்கோ போயிட்டு இருந்ததுன்னா ஒரு மழை வேணாமா? பயந்து இது யாருக்கோ பயந்துன்னு வாழ்க்கை வாழற மாதிரின அமைப்பு இருக்குது. 5க்கும் 10க்கும் அலைகிற வாழ்க்கையா? யாரோ நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சுயமாக வாழ்க்கையை வாழ முடியலேன்ற நிலைமை எல்லாம் மாறி இனிமேல் ஒரு நல்ல அமைப்பு கொடுத்துருக்கோம். புது தெம்பு வரும். உங்களுடைய சுய முயற்சி செய்யக்கூடியதே கொஞ்சம் வெளிவிட்ட தகுந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கான். உங்களுக்கு இயற்கையாக கொடுத்துருக்கான். மறுபடியும் உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டது அந்த மார்க்கெட்டிங்கோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது நிர்வாகத்திலையோ சொல்லக்கூடிய அமைப்பு சுய தொழில்களோ எது வந்தாலும் கல்வி கட்டணம் ஏற்று அமைப்பு எதுவுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஞானமாக நல்லா சிறப்பாக தான் இருக்குது. மறுபடியும் துயித்தெழும். இந்த வாத்தியார்களுக்கெல்லாம் உருமாறு வாத்தியார்களுக்கெல்லாம் டீச்சர் வாத்தியார்களெல்லாம் பார்த்து ரொம்ப மோசமாக நல்ல இருக்குது. கவலைப்பட வேண்டாம். நேரடி கிடையாது. இப்போ இன்டைரக்ட் தான் அவளுக்கெல்லாம். அதனால் நிம்மதியாக இருக்கும். டைரெக்டாக பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் தான் குழந்தைகள் இருக்காங்க. நம்ம டீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். படவையாக வந்துடும். வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். அதனால் நமக்கு ஒரு பொறுத்தையும் கிடையாது. எப்படி நம்மளால் வாழ்க்கை தேர்வுகளுக்கு எப்படி வேணால் வாழ்க்கையை கொடுத்துருக்கான், வாழ முடியும். நம்ம ஜீவனத்துக்கு ஒரு குறையில்லை. ஜீவனங்களுடைய அமைப்பு தான் மாறி இருக்கும் தவிர நமக்கு ஜீவனத்துக்கு வழி வச்சுருக்கான். கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் நல்லதெல்லாம் வரணுமே. இப்படியே எல்லாம் முடங்கி போயிருக்கேன்னா ஒரு சந்தர்ப்பம் எல்லோரும் ஒருத்தருக்குள்ளே எந்த அளவுக்கு உறவு மேற்கொள்கிறீங்க அப்படின்னு இந்த காய்ப்புணர்ச்சி இந்த பேதம் கருத்து பேதமே எல்லாம் நீங்கி ஒருத்தருக்குள்ளே ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த வரை கொடுத்துருக்கான். அதனால் ஒரு குறையும் இல்லை. ஆவணி மாதத்துக்கு பிறகு குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும். இன்னும் நன்னா இருக்கும்.
வெளி தொட்டாரத்தவர்கள் நன்னா இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் பழங்களுக்கு படிப்பு ஜீவனங்கள்லாம் நன்னாவே அமைப்பு உண்டாகும். மேலிடத்து நல்ல ஜீவனங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. திருமணமாக்கி காலம் தள்ளாது, இனிமேலாம் வந்து படபட முடிஞ்சிடும் என்று சொல்லி வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு இந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்றமாக இருக்கு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.